இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒன்றை இழந்தால்தான் இன்னொன்றை பெற முடியும். இதுதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்தின் சூழல். ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும். நல்லதை இழந்தோம் என்றால் கெட்டதை பெறுவோம், கெட்டதை இழந்தோம் என்றால் நல்லதை பெறுவோம் என்பதுதான். ஒருவேளை ஒன்றை இழந்தோம் என்றால் அதைவிட சிறப்பான ஒன்றை நாம் பெற முடியும். ஆக இதை மையப்படுத்தி தான் இன்றைய வாசகங்கள் அமைந்திருக்கின்றன. பொதுவாக இன்று நம்முடைய சமுதாயத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது சமூக சண்டைகள். நான் விரும்புவதெல்லாம் எனக்கு வேண்டும், நான் விரும்புவதெல்லாம் எனக்கு வேண்டும். இதில் முதன்மையாக இருக்கக்கூடியது சொத்து. நம்முடைய குடும்பத்திலே நாம் இதை பார்க்க முடிகின்றது. இந்த சொத்து என்பது பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே பிளவை ஏற்படுத்துகின்றது, சகோதரர்களிடையே உள்ள உறவை பிரிக்கின்றது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக நிலத்தை பெறுவதற்காக உறவை இழக்கின்றோம். இது நம்முடைய குடும்பங்கள் சிந்தித்து பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. அதை போன்று திருடுவது, தன்னோடு வேலை செய்பவர்களோடு உழைப்பை சுரண்டுவது அல்லது பணத்தை அபகரிப்பது, இவைகளினால் நாம் இழப்பது என்ன? உறவுகள். நல்ல நண்பர்களை இழப்போம். நம்மோடு இருக்கின்ற தெரிந்த மனிதருடைய அந்த ஒரு உறவை இழக்கின்றோம். ஆக ஒரு தவறான ஒரு செயலினால் நல்லவற்றை இழக்கின்றோம். நிகழ்வு ஒன்று என் நினைவிற்கு வருகிறது. ஒரு முறை ஒரு இளம் பெண்ணிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த பெண் என்னிடம் சொன்னால், நான் ஒருவருடன் லிவிங் ரிலேஷன்ஷிப், அதாவது ஒருவருடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த பையன் இப்பொழுது என்னிடம் என்னை திருமணம் செய்து கொள் என்று சொல்லுகின்றான். ஆனால் என்னால் அந்த பையனை திருமணம் செய்து கொள்ள முடியாது, எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் அதே நேரத்திலே நான் இன்னொரு மனிதனை, இன்னொரு ஆணை நான் விரும்புகின்றேன் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது நாம் இதை சிந்தித்து பார்த்தோம் என்றால், அந்த பெண் ஒரு பையனோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள், ஆனால் அதே நேரத்திலே இன்னொரு ஆணிற்கு ஆசைப்படுகின்றாள். இதனால் அவள் இழப்பது இரண்டு உறவுகளும். தன்னிடம் உள்ளே உள்ள மகிழ்ச்சியும் இழக்கின்றாள், தன்னுடைய உள்ள உறவையும் இழக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்றது. ஆக இழப்பு என்பது பல நேரங்களிலே வேதனையை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் இதை புரிந்து கொள்ளாமல் நாம் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. ஆக வாழ்வின் இறுதியில் திரும்பி பார்த்தோம் என்றால், கட்டிய கட்டடங்கள் அப்படியே நிற்கும். ஏனென்றால் கடினப்பட்டு உழைத்து கட்டடங்களை கட்டியிருப்போம். அந்த கட்டடங்கள் அப்படியே நிற்கும். வாங்கி போட்ட நிலங்கள் கண்ணுக்கு எட்டாத தூரத்தில் இருக்கும். நாம் வாங்கி போட்ட நிலங்கள் கண்ணுக்கு எட்டாத தூரத்திலே இருக்கிறது. நீங்கள் வாங்கி போட்டது உங்களுடையது இல்லை, எங்களுடையது என்று உங்களுடைய பிள்ளைகளே சண்டை போடுவார்கள். நீங்கள் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி வாங்கி போட்ட நிலங்கள், அது கடையாக இருக்கலாம், நிலமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம். ஒரு கட்டத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயதை தாண்டிய பின்பு உங்களுடைய பிள்ளைகள் சண்டை போட்டு சொல்லுவார்கள், இது உங்களுடையதல்ல, எங்களுடையது. ஆக இதில் நிம்மதி எங்கே? யாராவது ஒரு வார்த்தை பேச மாட்டார்களா என்று மனம் ஏங்கும். வயதான காலத்திலே நாம் வருத்தப்படுவது எதற்காக? யாராவது பேச மாட்டார்களா? யாராவது நான் சொல்வதை கேட்க மாட்டார்களா? யாராவது என்னிடம் மனமிட்டு பேசுவதோ, நான் பேசுவதை கேட்பதோ ஏதாவது செய்ய மாட்டார்களா என்று மனம் ஏன்? காரணம், மற்றவர்கள் நேரத்தை கொடுக்க மறுப்பார்கள். ஆனால் இயேசு கூறும், இறை அரசுக்காக தன்னிடம் உள்ளவற்றை இழப்பது இன்பத்தை கொடுக்கும் என்கிறார். காரணம், இயேசு கொடுக்கின்ற அந்த இன்பம் என்பது ஆழமான மகிழ்ச்சியான ஒரு தருணம். ஆக இயேசுனுடைய வாழ்வில் நாம் அங்கம் வகிக்க வேண்டும் என்றால் நாம் இழக்க வேண்டியது என்ன? போட்டி மனப்பான்மை, பொறாமை, சுயநலம், தேவையற்ற ஆசைகள். அந்த ஆசை என்பது உடல் மீது உள்ள ஆசையாக இருக்கலாம், அல்லது பொருள் மீது இருக்கின்ற ஆசையாக இருக்கலாம். இவற்றில் நாம் விடுவித்துக் கொள்ளுகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சியை நாம் அடைய முடியும். ஏன் மகிழ்ச்சியை இழந்தோம்? இந்த பொருட்கள், பணம், பதவி, பட்டம் இவற்றின் மீது ஆசை வைத்து அவைகள் நிரந்தரம் என்று நினைத்தோமே, அதுதான் வலிக்கான காரணம், மகிழ்ச்சி இழந்ததற்கான காரணம். ஆனால் உண்மையில் என்ன? உண்மை என்னவென்றால்,
நாம் இப்பொழுது கொண்டிருக்கின்ற இந்த பதவி, பட்டம், பணம் எதுவும் நம்மோடு வரப்போவதில்லை. நம்முடைய முதுமை மட்டும்தான் நம்மோடு வந்து கொண்டிருக்கும் இறுதி வரைக்கும். ஆக மனித உறவு என்பது மிகவும் இன்றியமையாதது. அதுபோன்று இறைவன் கொடுக்கின்ற மகிழ்ச்சியும் இன்றியமையாதது. இந்த இரண்டும் வேண்டுமென்றால் நாம் இந்த உலகின் மீது பற்று கொண்டிருப்பதை விட இறைவன் மீது பற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதே இறைவன் நம்மிடம் விரும்புகின்றார். நான் என்னை இழந்தால் கடவுள் கொடுக்கும் இன்பத்தை அடையலாம். நான் அல்ல, என்னில் இறைவன் இருக்கிறார், அவர் என்னை வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயலாற்றுவோம். நிச்சயமாக இறைவன் கொடுக்க விரும்பும் அந்த மகிழ்ச்சியை நமக்கு கொடுப்பார். இன்புற்றிருப்போம், வாழ்வோம், மகிழ்வோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.